الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تطيعوه تهتدوا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் சங்கை மிக்க கொண்டாடப்படுகின்றது. நாராயணி சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருள் நம்முடைய ஈசனத்தம் பெற்றெடுத்த பாக்கியமான ஆலிம்களில் எங்களது அன்பில் எப்போதும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இலியாஸ் ஹஸரத் அவர்கள், அவர்களின் சகோதரியின் பிள்ளையின் திருமணம், கிட்டத்தட்ட அவர்களே தந்தையாக இருந்து வளர்த்தவர்கள், அவர்களே இதன் வாழ்க்கையின் அனைத்திற்கும் பொறுப்பெடுத்து மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் காட்டியவர்கள். அவர்கள் சொன்னதை போல்
இந்த நாட்களில் இந்த 6 மாத லாக்டவுனில் எங்கேயும் போகல. இணையத்தின் வழியாக சில நிகழ்ச்சிகளில் மாத்திரம் கலந்து கொண்டோம். முகம் பார்த்து பேசுகிற வாய்ப்பு ஊரில் ஜும்மாவிலும் புகார் ஷரீஃபிலும் கிடைத்தாலும் உங்களை போன்ற சங்கைமிக்க மக்களின் முகம் பார்த்து பேசுகிற வாய்ப்பு, அதிலும் முதல் கூட்டம் ஈசநத்தத்தில் நடக்கிறது என்றால் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆலிம்கள் நிறைந்திருக்கிற பகுதி, இங்கே பிறந்த ஆலிம்கள் இல்லை என்றால் இங்கே சம்பந்தம் கொண்ட ஆலிம்கள் என்று ஒரு நல்ல தொடருக்குரிய பகுதி, பாரம்பரியமிக்க ஆலிம்களின் பிள்ளைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி. அதற்கு அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த போது பதில் மாற்று கருத்தும் சொல்லல, டயத்தையும் பார்க்கல. அதற்கு சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு சொன்னேன், ஒரு பார்வை மாத்திரம் 1 நிமிஷம் டைம் கொடுங்க, வேற ஏதாவது ஊர்ல லோக்கல் நிகழ்ச்சி ஏற்றிருக்கிறான்னு பார்க்கணும்னு பார்க்கும் போதே நான் ஏற்று வச்சேன். ரப்பே வேற எங்கேயும் புரோகிராம் இருக்கக்கூடாதுன்றே பார்த்தேன். ஏன்னா நம்ம முழுசா வந்து கலந்துக்கிடணும். சூழ்நிலைகள் மழை அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கிற போது சுபுகுவரை நீடித்தாலும் நீங்கள் அமைதி இருப்பீர்கள் என்று விளங்குகிறேன். அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தில் பரக்கத் செய்வானாக. மிக முக்கியமான சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்வேன். அன்பர்களே, அல்லாஹ் அவன் நினைவில் நாம் வாழ விரும்புகிறான். முதல்ல எல்லாரும் மனசுல வச்சுக்கணும், நாம் அவனை நினைச்சிட்டே இருக்கணும்னு அவன் விரும்புறான். என் தாய் விரும்புறது உண்டு, என் புள்ள என்ன நினைக்கணும்னு. என் தந்தை விரும்புவது உண்டு, நம்ம பிள்ளைக்கு நம்ம நினைப்பு இருக்கணும்னு சொல்லி. நம்ம பிள்ளைங்க நினைக்கிறது உண்டு, பாப்பா நம்மளை நினைக்கணும்னு சொல்லி. நம்ம மனைவி நினைப்பது உண்டு, நம்ம கணவன் நம்முடைய நினைப்புல வாழணும் என்று. நம்மை சுற்றி இருக்கிற பல பேர்களுக்கு ஆசை இருக்கும், நாம் அவர்களின் நினைப்பில் இருக்க வேண்டும் என்று. இங்கே நான் சொல்வேன், அல்லாஹ் நேசிக்கிறான், பிரியப்படுகிறான், அவன் நினைப்பில் நாம் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவன் அந்தஸ்துக்குரியவன், அவன் மறக்கப்படாதவன், போற்றுதலுக்குரியவன், அருளுக்குரியவன். நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவன் காரியம் நடந்து கொண்டே இருக்கும். அவன் சக்தி மகத்தானது. அவனை நினைப்பதற்கு கோடி கோடி படைப்புகளை வைத்திருக்கிறான். மரங்களும் நினைக்கிறது, மட்டைகளும் நினைக்கிறது, காடுகளில் வாழ்கிற பிராணிகளும் நினைக்கிறது. வானில் இருக்கிறவர்களும் இருப்பவைகளும், புவியிலே இருக்கிறவர்களும் இருப்பவைகளும். மன்பிஸ்ஸமாவாத்தி உமன் பில்லரும் மாபிஸ்ஸமாவாத்தி உமா பில்லரும். 2 ஆயத்துக்களும் உணர்த்தும். வானில் எத்தனை படைப்புகள் இருக்கிறார்கள், புவியில் எத்தனை படைப்புகள் இருக்கிறார்கள் இருக்கும். அத்தனையும் அவனை துதிபாடுகிறது, அவன் நினைவில் வாழுகிறது. அப்படி இருக்க நான் அவனை நினைப்பதை அவன் விரும்புகிறான் என்றால் நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? நான் அவனை நினைப்பதை அவன் விரும்புகிறான் என்றால் நான் என்ன தவம் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும்? இங்கே நீங்கள் நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் தாய்மார்களுக்குமாக சேர்த்து நான் சொல்வேன், அவன் பிரியப்படுவதெல்லாம் அவன் நினைப்பிலேயே நாம இருக்கணும். இதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? நம்மை அவன் உயர்வாக வச்சிருக்கிறான் முதல்ல நம்ம விளங்கணும். நம்மை அவன் உயர்வாக வச்சிருக்கிறான் விளங்குங்கள். எங்கேயும் நம்மை அவன் குறைவாக்கவில்லை. அவன் நம்மை உயர்வாக வச்சிருக்கான், எல்லாரும் விளங்கணும். எனக்கு என்ன குறை? எதில் நான் குறைந்தவன்? எனக்கு என்ன குறை? எதில் குறைந்தவன்? இருக்கிற குறைகளை பார்க்காதீர்கள். நமக்குள்ளே என்ன குறை இருக்குமோ அதை பார்க்காதீர்கள். எனக்கு கல்யாணம் ஆகல, அதை குறையாக பார்க்காதீர்கள். எனக்கு பிள்ளைகள் இல்லை, அது அல்ல குறை. எனக்கு வருமானம் இல்லை, அது அல்ல குறை. எனக்கு என்ன குறை? என் அல்லாஹ் நல்லாவே வைத்திருக்கிறான் என்று நீங்கள் நினையுங்கள். அவனை நினைத்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் தரும். அவன் என்னை நல்லா வச்சிருக்கிறான், என்னை எல்லா வகையிலும் உயர்வாக வச்சிருக்கிறான். நான் ஒரு கிராமத்தில் இமாமாக இருக்கிறேன், ஒரு பெரிய நகரத்தில் இல்லை, என்னை இங்கே கண்ணியமாக வைத்திருக்கிறான். அவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம், அவன் என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கிறான் என்று நீங்கள் உணர்கிற போதெல்லாம் அவனுக்கு நன்றியுடனேயே வாழ்கிற நசீபு கிடைக்கும். சில நேரங்களில் கஷ்டப்படுத்துவான், சில நேரங்களில் சோதித்து பார்ப்பான்,
சில நேரங்களில் கொடுத்ததை எடுத்து பார்ப்பான். சில நேரங்களில் புகழை தந்ததற்கு பின்னால் நாம் பணி செய்கிற இடத்தில் கூட சுமைகளை தருவான், சோதனைகளை தருவான், அழுக்குகளை தருவான், பழி சுமக்குதல் நிலைகளுக்கு கொண்டு செல்வான். நடக்கும். நம்மை உயர்வாக வைத்திருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், அதற்கு பின்னால் சில நேரங்களில் சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். என்னை நேற்று வரையிலும் பாராட்டியவர்கள் கூட இன்றைக்கு குறை சொல்ல தலைப்படுவார்கள். என்னை தூக்கி சுமந்தவர்கள் கீழே போடுவார்கள். என்னை விட்டால் கதியில்லை என்று சொன்ன என் மனைவி கூட எனக்கு எதிராக மாறலாம். என்னை தூக்கி நிறுத்திய என் பிள்ளைகள் கூட எனக்கு மாற்றமாக போகலாம். எனக்கு எந்த ஊர் கண்ணியம் கொடுத்ததோ அந்த ஊர் இப்ப நீங்க வேண்டாம் என்று சொல்லலாம். அப்படி சில சோதனைகள் வரும். அந்த சோதனையின் போதும் நாம் பார்க்க வேண்டியது அவன் நம்மை நல்லாவே வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இந்த சோதனை தானே, இதற்கு மேலும் சோதனை இருக்கிறது, அங்க வரைக்கும் அவன் கொண்டு போகவில்லையே என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் அப்போதும் அவனுக்கு நன்றியோடு வாழும் தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது என்ன சோதனை? நேற்று மதித்தவர்கள் இன்னைக்கு என்னை தூக்கி போடுகிறார்கள். இது என்ன சோதனை? இதற்கு மேலும் பல பேர்களை அவன் சோதித்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வான் நபியை பார்த்து, நபியை சில பேர் கேலி செய்தார்கள், நபியை சில பேர் கேலி செய்தார்கள், சங்கடப்படுத்தினார்கள். நபி கொஞ்சம் யோசிக்கிற போது அல்லாஹ் சொன்னான், நபியே இது என்ன பெரிய சோதனை, என்ன கேலி செய்து விட்டார்கள். உங்களுக்கு முன்னர் இங்கே அனுப்பப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபிமார்களும் இப்படி கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள் நபியே என்றான் அல்லாஹ். என்னை கேலி செய்த போது நான் உடைய வேண்டியதில்லை என்கிறான். என்னை கேலி செய்த போது, என்னை சுமந்தவர்கள் கீழே இறக்கிவிட்ட போது நீ உடைந்து போகாதே என்கிறான். அப்போதும் நீ நல்லா இருப்பதாக உணர்ந்து விடு. இதற்கு முந்தையும் பல உயர்ந்தவர்களை இந்த சமூகம் கேலி செய்திருக்கிறது, விளையாடி பார்த்திருக்கிறது, தூக்கி வீசியிருக்கிறது, பந்தாடி பார்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை வரும். அதனால் நபிமார்கள் குறைந்து போனார்களா? அந்தஸ்துகள் குறைந்ததா? கண்ணியங்கள் குறைந்ததா? நுபுவத்தினுடைய மகத்துவம் காணாமல் போனதா? இல்லையே. எந்த ஒரு நபியும் குறைந்து போகவில்லையே. எந்த ஒரு நபியும் மதிக்கப்படாமல் ஆகவில்லையே. எந்த ஒரு நபியின் கண்ணியத்தையும் நாம் பிடித்ததில்லையே. அவர்களும் கேலி செய்யப்பட்டார்கள், பந்தாடப்பட்டார்கள், உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். நாயகமே, இவர்கள் கேலி செய்வது உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் தர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல, அந்த பாங்கு நமக்கு ஒரு முன்மாதிரி. எப்பவுமே இதே நிலையில் அவன் வச்சுக்கிறது இல்லை. நான் என் ரப்பை விளங்க வேண்டும், என் ரப்பை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவும் ஒரே நிலையில் வைத்துக் கொள்வதில்லை. உயர்த்தியும் பார்ப்பான், தாழ்த்தியும் பார்ப்பான், கொடுத்தும் பார்ப்பான், எடுத்தும் பார்ப்பான், கண்ணியமாக்குவான், சில நேரங்களில் அவமானங்களை தந்தும் பார்ப்பான். இங்கே நான் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அந்த நிலைதான் என்ன அவன் நல்லாவே வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானான். சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். அந்த நசீபு கிடைக்க அவன் எல்லா நேரத்திலும் அவன் மீது நல்ல பார்வை நமக்கு வர வேண்டும். அவன் நம்மை நல்லா வைத்திருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு செய்தி இங்கே சொல்வது முத்தாய்ப்பான செய்தியாக இருக்கும். லா யமூதுன்ன அஹதுக்கும் இல்லா அய்யதுன்னு பில்லாஹி. பெருமானார் சொன்ன வார்த்தை. லா யமூதுன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். உங்களில் யாரும் இப்படி வாழுங்கள். எப்படி? மௌத்து வரும்போது கூட அல்லாஹ்வை பற்றி உயர்ந்த எண்ணம், அவன் என்ன நல்லாவே நடத்தினான் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காமல், அந்த எண்ணம் உங்களுக்குள் அமையாமல் உங்கள் யாருக்கும் மரணம் வர வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு மரணம் வரும்போது என்ன நல்லாவே வைத்து இத்தனை நாள் வாழ்க்கையை தந்தான் அல்லாஹ் என்ற எண்ணத்தோடு மரணித்து விடுங்கள். அவன் மீது இருக்கும் நல்ல எண்ணம் என்னை மறுமையிலும் நல்லாவே வைப்பான், மன்னரையிலும் நல்லாவே வைப்பான், சுவர்க்கபதியிலும் நல்லாவே வைப்பான் என்று எண்ணுங்கள். உங்கள் எண்ணத்துக்குள்ளால் அவன் இருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸே குதுஸியை சொல்லித் தருவார்கள். ஹதீஸே குதுஸியை சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்றார்கள். அன இந்த வன்னி அப்தி, அன இந்த வன்னி அப்தி பல்யதுன்னுபி மாஷா. என் அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்வான், அடியானே, என் அடியான் எப்படி நினைப்பானோ அந்த எண்ணத்திலேயே நான் இருக்கிறேன்.
நான் எங்கே இருக்கிறேன்? என் அடியார்களின் எண்ணத்தில் இருக்கிறேன். என்னை பற்றி எப்படி என்ன வேண்டும் என்றாலும் எண்ணிக்கொள்ளட்டும். மாஷா, என்னை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்று நினைப்பாயோ அப்படி நினைத்துக் கொள்ளட்டும். என்ன நினைக்க போகிறாய்? நான் தப்பான நடந்ததாக நினைக்கிறாயா? உங்ககிட்ட சரியா நடக்கணும்னு நினைக்கிறாயா? என்ன ரப்பு கஷ்டம்தான் படுத்துவான் என்று நினைக்கிறாயா? நினைத்துக்கொள். உன் எண்ணத்தின்படியே நான் இருப்பேன் என்கிறான். என் ரப்பை பற்றி நான் நல்ல நினைக்கிற போது அவன் நல்ல நிலையிலே இருப்பான் என்பதை உணர்த்தி காட்டுகிற உயிரோட்டமான ஹதீஸே குதுசி. சங்கை மிக்கவர்களே, எனவே நான் சொன்னேன், சில நேரங்கள்ல அல்லாஹ் கொடுப்பதை எடுத்து பார்ப்பான். கஷ்டங்களை தரத்தான் செய்வான், தராமலா இல்ல. அப்பமும் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான்னு விளங்குங்க. எப்படி விளங்க முடியும்? அதை விட மேல பார்க்கணும். இதை விடவும் பெரிய கஷ்டம் இருக்குது, அதை கொடுக்கலையே. அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹரம் ஷரீஃபை நோக்கி வருகிறார். இமாம் சாதி ஹரமை நோக்கி வருகிறார். பாலைவனத்தினுடைய வெயிலில் வாட்டி வதைக்கிறது. சூடு மண்கள் காலில் செருப்புக்கு மேலால் பட்டால் கூட தாங்க இயலவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாமா சாதி ஹரமுக்கு வருகிற போது அவர்களுடைய செருப்புவார் அருந்து போகிறது. செருப்புவார் அருந்த போது மனசால் ரொம்பவே யோசிக்கிறார்கள். ரப்பு என்ன இப்படி இந்த நேரத்தில் இன்னும் அறமுள்ள நுழைய வேண்டுமே, நீண்ட தூரம் நடக்க வேண்டுமே, செருப்புவார் அருந்து போனதே. பாலைவனத்தினுடைய மணல் செருப்புக்கு மேல் வந்து பட்ட போது கூட தாங்க இயலவில்லையே. செருப்புக்கு மேல் வந்து பட்ட போது கூட தாங்க இயலவில்லை. செருப்பில்லாமல் எப்படி இந்த மணலில் நடப்பது என்று யோசிக்கிறார் இமாம் சாதி. அப்போது அங்கிருந்து ஒருவர் வெளியே வருகிறார். அல்லாமா சாதியின் பார்வையில் அல்லாஹ்வை பார்க்க செய்கிறான். அங்கே இருந்து ஒருவர் வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? ஒரு கால் இல்லாமல் ஊனமாகி தவிழ்ந்து வருகிறார். அவரை பார்க்கிறார் இமாம் சாதி. உடனே ரப்புக்கு நன்றி சொன்னார். ரப்பே, நீ எத்தனை பெரிய அளவில் என்னோடு அழகாக நடக்கிறாய். எனக்கு நீ நனவுதான் செய்கிறாய் ரப்பே. இப்போதும் எனக்கு நீ நனவுதான் செய்கிறாய் ரப்பே. இப்போதும் என்னை நல்லா வைத்திருக்கிறாய். ஒரு செருப்பு தான் எனக்கு போனது, அவருக்கு ஒரு காலே இல்லையே ரஹ்மானே. நீ எவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்று யோசிக்கிறார்கள், நன்றி சொல்கிறார்கள். செருப்புவார் அருந்து போனதே, பாலையோட வெயில் என்ன பாடுபடுத்துமோ என்ற சங்கடங்கள் மனதுக்குள் அது விளையாடிக் கொண்டிருந்த போது, அலைவாய்த்து கொண்டிருந்த போது, அங்கே பார்த்த மனிதர் அவரை காட்டுகிறான் அல்லா, அவரை காட்டுகிறான் அல்லா. பார், இங்கே செருப்புவார் அறுத்த போது கவலைப்படுகிறாயே, இவரை பார், கால் இல்லாமல் வருகிறார், பாலைவனத்தில் தான் வருகிறார், தவிர்த்து வருகிறார் என்று காட்டிய போது இப்போது புரிந்து கொண்டார்கள். ரப்பே, நீ அழகாகவே என்னை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறாய், என்னை நல்லா வச்சிருக்கிற, உயர்வாதான் வச்சிருக்கிற. அவன் சோதனையை தர்ற போது கூட நம்மை உயர்வாகவே வைத்திருக்கிறான். அதற்கு மேலும் சோதனை இருக்கிறது. செருப்புவார் அருந்து போனதா, கால் இல்லாமல் இருப்பவரும் இருக்கிறார். பாருங்கள், எனக்கு இன்னைக்கு வருமானம் இல்லை, ஒரு 5 மாசமா வருமானம் இல்லை, சிரமப்படுகிறேன், வயிற்றுக்கு என்ன வழி என்று யோசிக்கிறேன். அப்படி இருக்கிற போதும் அவன் அல்லாதான் நம்மை வைத்திருக்கிறான். பாருங்கள், பல பேர்களை யாசகம் வாங்க வைத்து விட்டான். நம்மை இப்போதும் இருப்பதை கொண்டு போதுமாக்கி வாழச் செய்திருக்கிறானே, அவன் என்னை இன்னும் கண்ணியமாகவே வைத்திருக்கிறான் என்று நீங்கள் அவன் மீது நல்ல எண்ணங்களை கொண்டு அவனை நினைத்து பாருங்கள். இதற்கு என்ன கிஃப்ட் தெரியுமா? அவனை நினைச்சு வாழ்ற போது கிடைக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? சொல்லி பிடிக்க முடியாது. அது பொறுக்கும். நீங்கள் என்னை நினைத்து வாழுங்கள். எல்லா நிலைகளிலும் நான் அழகாக நடப்பதாக நினைத்து வாழுங்கள். உங்களை கண்ணியமாக வைத்திருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்வாதாரத்தை நான் நல்லவே வைத்திருக்கிறேன் என்று என்னை நினைத்து பாருங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? பகரம் என்ன தெரியுமா? அது பொறுக்கும். உங்களை என் நினைவில் வைத்திருப்பேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். உங்களை என் நினைவில் வைத்திருப்பேன். நமக்கு என்ன தகுதி இருக்கு? அல்லாஹ் என்ன நினைவில் வச்சுக்கிறேங்கிறான். நான் எங்க பிறந்தவன், என்ன தகுதிக்குரியவன், என்ன இருக்கிறது? நான் நபியா, ரசூலா, வலியா? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவன் நினைவில் நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவன் உன்னை என் நினைவில் வைப்பேன் என்கிறான். ஒன்றுதான் அவன் உன்னிடத்தில் கேட்கிறான், ஒன்றுதான் அவன் பிரியப்படுகிறான். என் நினைவு உனக்கு இருக்கட்டும், உன் நினைவில் நான் இருப்பேன்.
அவன் நினைவில் நம்ம வாழ்றது அவன் கொடுக்கிற கிஃப்ட் தான். நம்மை அவன் நினைவில் வைத்துக் கொண்டால் எத்தனை பெரிய பாக்கியம். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகளை நினைச்சேன்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னே நான் நினைப்பேன். என் பிள்ளைங்களுக்கு உயர்வு வர்றதையே நினைப்பேன். என் மனைவி நல்லா இருக்கணுமே நினைப்பேன். என் மேல ஒருத்தங்க நினைப்புல வந்துட்டாங்கன்னா அவங்க நினைப்புல நம்ம போயிடுவோம். அதான் உன் நினைப்புல நான் வர்றேங்கிறான். என்ன உன் நினைவுக்குள்ள வச்சுக்கிறேங்க. அவன் நினைவுக்குள்ளே நாம் போய்விடுவோம் என்று சொன்னால் நாம் எத்தனை பெரிய குறித்து வைத்தவர்கள். சண்டை மிக்கவர்களே, இங்கே நான் சொல்லும் இந்த செய்தி உங்கள் இதயத்தை மாற்ற வேண்டும். புலம்புவதை நிறுத்துங்கள், அணுகுவதை நிறுத்துங்கள், அவன் மீது குறை காணுவதை நிறுத்துங்கள். ஆனந்தத்தோடு அழுகுவாருங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் உங்களை கண்ணியமாக்கி இன்னும் வாழ வைப்பான். எனவே அவன் மீது குறைபடாதீர்கள், அவன் மீது குறைபடாதீர்கள், புலம்ப வேண்டாம். இப்படி எல்லாம் செய்துட்டானே, தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், அவன் செய்வது அத்தனையிலும் நல்லது இருக்கிறது. எங்கேயும் அவன் நம்ம தப்பா கொண்டு போறது இல்லை. அப்போ அவன் நினைவுல நம்ம இருந்துட்டா கிஃப்ட் என்ன, உங்களை என் நினைவுல வச்சுக்கிறேங்கிறான். இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், எங்க போனாலும் கவலைப்படுறது இல்லை. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வை நினைக்காத நிமிஷமே இல்லை, ரப்ப நினைக்காத நேரம் இல்லை. எங்கள் கனவில் கூட ரப்பை மறப்பதில்லை, எங்கள் உறக்கத்தில் கூட ரப்பை மறப்பதில்லை. படுத்தாலும் அவன் நினைவோ, எழுந்துவித்தாலும் அவன் நினைவோ, தஹஜ்ஜத்தில் நின்றாலும் அவன் நினைவோ, பயணித்தாலும் அவன் நினைவோ. இன்னும் நான் தெளிவாக பல மீட்டிங்களில் சொல்லியிருக்கிறேன், நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன். அவன் அனுமதி வாங்காம பயணம் செய்வதில்லை, அவன் அனுமதி வாங்காம எதிலையும் ஈடுபடுவதில்லை. அவன் அனுமதி எப்படி, ரப்பே இதில் போவது கயிறு என்றால், நனவு என்றால், நீ விரும்புவாய் என்றால் அங்கு அனுப்பி வை, நீ விரும்பலையா நிறுத்திவிடு. அவன் அனுமதியுடனேயே வாழ்கிறோம். நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது. என்ன திருப்தி? அவன் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யறது இல்லை. இதுல என்ன கிடைக்குது? அவன் நினைவுக்குள் நம்மை வைக்கிறான். இங்கே நான் சொன்ன இந்த தொடரை மனதில் பதித்து விட்டு அடுத்து வாருங்கள். இப்போ அல்லாஹ்வை நினைக்கிற போது அவன் நம்மளை நினைச்சிட்டான்னு சொல்லுங்க. ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவன் மீது நமக்கு ஒரு பாசத்தை ஏற்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 விஷயத்தை சொல்றாங்க. சலாசுன் மன்குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். இந்த 3ஐயும் நாங்க சொல்றதுக்கு இல்ல, நேரம் இல்ல. சலாசுன் மன்குன்ன ஃபீ, 3 விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதா? வஜத ஹலாவத்தல் ஈமான். உங்களுக்கு தொழுகையில இன்பம் கிடைக்கும், நோன்புல இன்பம் கிடைக்கும், துஆவுல இன்பம் கிடைக்கும், அல்லாஹ்வை சார்ந்த தீனில் இன்பம் கிடைக்கும், சுவை கிடைக்கும்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் தொழுகையே கஷ்டமா இருக்குது, அதுல இன்பம் இல்லாததால கஷ்டமா இருக்குது. என் மனைவிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் மனைவியோடு எனக்கு ஒரு இன்பம் இருக்குது, ஆன்மார்த்த தொடர்பு இருக்குது. மனைவி மேல வெறுப்பு இருந்துச்சு வைங்க, பேசுறதும் கூட வெறுப்பா இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, என் பொஞ்சாரியை பார்த்தாலே கோபமா வருதுங்கிறார். எப்போ? 25 வருஷத்துக்கு பின்னால. அப்பமெல்லாம் பார்த்தா பிரியமா இருந்தார். ஆரம்பத்துல எல்லாம் பேச மாட்டாளான்னு நினைச்சார். இப்ப அவங்கள பார்த்தாலே எனக்கு கோபம் வருதுங்கிறார். அப்போ இப்ப கொஞ்சம் விருப்பா இருக்குது, கோபம் எப்ப வரும்? இங்கே பெருமானார் சொல்வார்கள், ஈமானுடைய சுவை இருக்கிறது, தொழுகையில இன்பம் இருக்கிறது, துஆவிலே இன்பம் இருக்கிறது. எந்த இன்பம் எப்ப கிடைக்கும்? 3 விஷயம் வாழ்க்கையில் இருக்கணும். முதல் விஷயத்தை மட்டும் சொல்வேன். ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் உன் தாயை விட, தந்தையை விட, உன் நேசர்களை விட, உலகத்தில் இருக்கும் அத்தனை விட உனக்கு பிரியமாவார்களா? உனக்கு எல்லாமே இன்பமாயிடும். தொழுகை இன்பம், துஆ இன்பம், zikr இன்பம், அல்லாஹ்வை சார்ந்த, மறுமை சார்ந்த, மார்க்கம் சார்ந்த அத்தனையிலும் இன்பம். அந்த இன்பம் எப்போது கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கு பிரியமாக வேண்டும், அல்லாஹ்வின் ரசூல் பிரியமாக வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்கு பிரியம், ரசூலுக்கு பிரியம் வந்து விடுமா, அவங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டுருவேன். மனைவி மேல பிரியம் குறித்து வைங்க, மெதுவா கேட்பாங்க. கல்யாண நாள் வருது, ஒரு சின்ன ஒரு ஜெயின் எடுத்து தந்தா என்ன, அதுக்கு முந்தையே நம்ம தயாராயிரும். ஏன்னா அந்த அம்மா மேல நமக்கு பிரியம் இருக்கிறதுனால ஜெயினை கொடுத்துருவோம். பிரியம் இல்லை வைங்கல, வெள்ளி மோதிரம் கூட கொடுக்க மாட்டோம். பிரியம் செய்யும் வழி என்ன தெரியுமா? என்ன சொன்னாலும் கட்டுப்படுவோம். இப்ப பிரியத்துக்கு கிடைக்கிற கூலி, பிரியத்தினுடைய நஜாத், நதீஜா கட்டுப்படுறது. அல்லாஹ்வையும் ரசூலையும், அல்லாஹ் ரசூலை தவிர உள்ள அத்தனையும் விட உன்னுடைய உள்ளத்தில் பிரியமாகும் என்று சொன்னால் உனக்கு ஈமானின் சுவை, தொழுகையின் சுவை, குர்ஆனின் சுவை, zikriன் சுவை, துஆவுடைய சுவை, அத்தனையும் இன்பம்
சொர்க்கம் கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நம்ம மனசுல பிரியம் வந்துட்டா அவங்க சொன்னதெல்லாம் செய்துருவோம், கட்டுப்பட்டுருவோம். ஒரு செய்தி இங்க சொல்லுவா, ஹதீஸ்ல வருது, பெருமானார் தொழுகையில நிக்கிறாங்க, செருப்பு போட்டுட்டு தொழுவாங்க. சாபாக்களும் செருப்பு போட்டு தொழுவாங்க, செருப்பை கழட்ட சொல்லல பெருமானார். ஏன்னா அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் பெரும்பாலும் மணல்கள் கட்டிடங்களாக இருக்கார். செருப்பணிந்து கொண்டு தொழுகை இமாமாக, சாபாக்களும் செருப்போடு நின்று தொழுகிறாங்க. திடீரென்று தொழுகையில பெருமானார் தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிற போது அப்படி ஒரு ஓரமா செருப்பை கலட்டி வச்சாங்க. தங்கை மிக்க தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது அழகிய நிலையை நோக்கி நகர்த்துவோம் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் ரசூலையும் எப்போதும் அவர்களின் பிரியத்தை மனதில் சுமந்து நடத்துவோம் என்றால், நகர்த்துவோம் என்றால், அவர்கள் சொன்னதற்கு கட்டுப்பட்டு வாழ்கிற நசீபு கிடைத்துவிடும். அந்த நசீபு கிடைத்தால் அதற்கு என்ன கூலிங்கிறது நான் நிறைவா சொல்வேன். பெருமானார் செருப்பை கலட்டிட்டாங்க, அவ்வளவுதான். தொழுகையிலேயே நின்னபடி கலட்டினாங்க. அடுத்த நிமிடம் சஹாபாக்கள் எல்லாரும் செருப்பை கலட்டிட்டாங்க. நபி போய் கலட்டுறது ஒன்னும் தெரியல, தக்பீர் கட்டி நின்னவங்க அப்படி ஓரமா செருப்பை கலட்டி இடது பக்கமா வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் அவங்கவுங்க செருப்பை கலட்டிட்டாங்க. தொழுகை முடிஞ்சிச்சு. பெருமானார் கேட்டாங்க, மா ஹமலக்கும் அலா ஹல்இ நிஆலிக்கும், மா ஹமலக்கும் அலா ஹல்இ நிஆலிக்கும், உங்களை செருப்பை கலட்ட சொன்னது யாருன்னு கேட்டாங்க. உங்களை செருப்பை கலட்ட சொன்னது யார்? நான் தொழுகையில நிக்கிறேன், நான் கலட்டிட்டேன், நீங்க ஏன் கலட்டினீங்க? கலட்டும்படி நான் கட்டளை இடவில்லையே. மா ஹமலக்கும் அலா ஹல்இ நிஆலிக்கும், உங்களை செருப்பை கலட்ட சொன்னது எது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்ன பதில் உங்களுக்கு எனக்கும் பாடம். ரஅய்னாக யா ரசூலல்லாஹ் خلعت نعالك فخلعنا رأيناك يا رسول الله خلعت نعالك وخلينا يا رسول الله. தாங்களை பார்த்தோம், தாங்கள் செருப்பை கலட்டினீர்கள், உடனே நாங்க கலட்டிட்டோம், அவ்வளவுதான். தாங்க கலட்டினீங்க, நீங்க கலட்டின பின்னால நாங்க போட்டுக்கிற மாதிரியான நிலையெல்லாம் இல்ல, உங்களை அப்படியே எடுத்துக்கிடுவோம். கலட்டினீங்க, நாங்க கலட்டிட்டோம், நாங்க சாப்பாடு. இதுதான் முஹப்பத், இதுதான் அன்பு. அன்பு வறுமையானால், அன்பு வறுமையானால் அவங்க என்ன செய்தாலும் செய்வோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அவங்க எப்படி சொல்வார்களோ அப்படி வாழ்வோம். இன்னைக்கு ஷரியத்து விடப்படுமா, புறக்கணிக்கப்படுமா? நபியின் சுன்னத்து விடப்படுமா, புறக்கணிக்கப்படுமா? ஷரியத்தின் கட்டளைகள் எத்தனை இன்றைக்கு விடப்பட்டு இருக்கிறது. இளைஞர்களால், இந்த சமூகத்தின் பெண்களால், இன்னும் மார்க்கம் தெரிந்தவர்களால் எத்தனையோ ஷரியத்தை விடுகிறோம். அதனுடைய வெளிப்பாடு உள்ளத்துல அன்பு இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். உள்ளத்துல அன்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் அன்பு இருக்குமையானால் அவங்களுக்கு அப்படி கட்டுப்படுவோம். இங்கே செருப்பை ஏன் கலட்டினீங்க? ரஅய்னாக கலஅத நிஆலக் வகலஅனா, உங்களை பார்த்தோம், நாங்க செருப்பை கலட்டிட்டீங்க, நாங்களும் கலட்டிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்ப விஷயம் தெரியாது உங்களுக்கு, அப்படி கலட்டாதீங்க. இன்ன ஜிப்ரீல் அக்பரனி, இன்ன ஜிப்ரீல் அக்பரனி அன்னபி நாலிக யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அன்னபி நாலிக யா ரசூலல்லாஹ், கதர் உங்க செருப்புல நஜீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜிப்ரீலே வந்துட்டாங்க. நான் தொழுகையில நிக்கிற போது, செருப்புல நஜீஸ் இருக்கு நாயகமே, பக்கல நாளை செருப்பை கலட்டிடுங்கன்னாங்க. நான் கலட்டிட்டேன். இங்க நஜீஸ் இருந்ததால நான் கலட்டினேன். நீங்க ஏன் கலட்டினீங்க? நாயகமே, உங்களுக்கு நஜீஸ் இருக்குன்னு ஜிப்ரீல் கலட்ட சொன்னாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க கலட்டிட்டீங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேலை இல்லை. நஜீஸ் இருக்குதோ இல்லையோ, உங்களை பார்த்தும் கலட்டினீங்க. இனிமே நாங்க போட்டு நிக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியமும் இல்லை, மனசும் இல்லைன்னா. தைரியமும் இல்லை, மனசும் இல்லை. அல்லாஹ்வின் அன்பும் ரசூலின் அன்பும் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்றால் அவங்களுக்கு அப்படி கட்டுப்படுறது. அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை நசீபாக்கி தருவானா. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வாங்க, பெருமானார் ஒருத்தர் சந்திக்க வந்தார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நபியை சந்திக்க வந்தவர் ஒரு தங்க மோதிரம் போட்டு வந்தார். தங்க மோதிரம் கையில இருக்குது. பெருமானார் உடனே சொன்னாங்க, ஐயா அமுதா அஹதுக்கும் இலா ஜம்ரதி மின்னார். பெருமானார் சொன்ன வார்த்தை, ஐயா அமுதா அஹதுக்கும் இலா ஜம்ரதி மின்னார் ஃபயமாஹா ஃபி யதிஹி. உங்கள ஒருத்தர் ஒரு நெருப்பு கங்கை தூக்கி கையில வச்சா
அது அழகுதான், நல்லதுதான். தங்க மோதிரம் போடுறதை விட என்ன, தங்க மோதிரத்தை விட ஒரு நெருப்பு தங்க வச்சுக்கோங்கப்பா. ஆண்களுக்கு தங்கம் ஹராம். அல்லாஹ் நம்ம எப்போதும் அதை பின்பற்ற செய்வாராக. இன்னைக்கு நிறைய மாப்பிள்ளைகள் கல்யாணத்துக்கு வர்றாங்க பாருங்க, தங்க மோதிரம் போட்டுட்டு வந்துடுறாங்க. ஹராம் ஏதோ அதை செய்திருவாங்க. அப்ப நம்ம தடுக்கவும் முடியல. நம்ம ஒரு பழக்கம் வச்சுக்கிறது, நம்ம நிக்கா செய்ய போனா மாப்பிள்ளை கையில தங்க மோதிரம் இருந்துச்சு வைங்க, நம்ம நிக்கா செய்யறது இல்லை. முதல்ல மோதிரத்தை கலட்ட சொல்றது, அதை கலட்டின பின்னாவது நிக்கா செய்யறது. அப்படிதான் ஒரு மாப்பிள்ளை வந்தாரு, அவர் வரது கையில போட்டிருக்கிறாரு. நம்ம ஈஜா கபூல் சொல்லி கொடுக்கணும். கையை பிடிச்சி லேசா மோதிரத்தை அசைச்சேன். அவர் டக்குன்னு கையை உருவிட்டார். வேஷமா மோசமான ஆளா இருக்காது, மோதிரத்தை பிடிங்கிறார் போல தெரியுது. ஒரு தங்க மோதிரத்தை வருதுகையில போட்டிருக்கிறாரு, நான் லேசா அசைச்சு விட்டேன், ஏன்னா அதை கலட்டிடும். அவர் பதறிட்டார். இமாம் உண்டு கையை கொடுத்தோம்னா இவர் என்னமெல்லாம பண்றாரு, மோதிரத்தை கலட்டுறாரு என்று. நான் உடனே சொன்னேன், தம்பி அதை போட்டு நான் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, கலட்டினாங்க, கலட்ட முடியல, நான் அசைக்க முடியல. பெரிய குடும்பம், மாப்பிள்ளை டாக்டர், பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை தாப்பனார் சொன்னா அதற்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன காம்பல் சமாதானங்கிறது சமரசங்கிறது சரியத்துல இல்ல வாப்பா. சரியத்து தங்கம் அவர் கையில் இருந்தா நம்ம நிக்கா செய்ய மாட்டோம். கடைசியில பெரிய கஷ்டம், மண்டபத்தில் எண்ணெய் கொண்டு வந்து அவருடைய கையில ஊற்றி அதை ஒரு மாதிரியா அப்படி இப்படி வளைச்சி எடுத்து, அந்த மாப்பிள்ளையுடைய தாப்பனார் கடைசி வரைக்கும் நம்ம கூட சலான் சொல்றதே இல்லை. நம்ம ஒன்றும் கண்ணிய குறைவால நடத்தல. அங்கே இருக்கிற அத்தனை புது மாப்பிள்ளைகளுக்கும் பாடம், நம்ம இனிமேல் மோதிரம் போட்டுட்டு கல்யாண மேடைக்கு போகக்கூடாதுன்னு உணர்ந்தாங்க. அடுத்தடுத்து போட்டுட்டு வரவங்க குறைஞ்சாங்க. அப்படி கலெக்டாக நிக்கா செய்யறது. ஒரு தடவை நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கார், பட்டிக்காட்ட மாப்பிள்ளை. அவரு பட்டு வேஷ்டி உடுத்துட்டு வந்துட்டார். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு துண்டுல தலப்பா. இப்போ ஒருத்தர் கேட்டார், அதற்கு இப்ப மோதிரத்தை கலட்டிட்டு இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். மோதிரத்தை அதற்கு கலட்டிட்டீங்க, பிரச்சனை இல்ல, இந்த மனுஷன் பட்டை உடுத்துட்டு வந்திருக்கானே. நான் சொன்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரூமுக்கு ஆள் அனுப்புங்க. நம்ம ரூமுக்கு அனுப்புங்க, பள்ளியில ரூம் இருக்கு, உள்ள அனுப்புங்க. வேஷ்டியை மாத்திர வேண்டியதான். பட்டுல எல்லாம் நிக்கா செய்ய முடியாது, பட்டு ஹராம் ஆண்களுக்கு. நான் இங்கே சொல்லும் செய்தி உங்களுக்கு பாடம். ஒரு டாக்டர் நமக்கு மருந்து சொல்லுகிறார், இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று சொல்லுகிறார். அந்த மருந்து நம்ம நலனுக்காக, அந்த மருந்தை நான் சாப்பிட மாட்டேன். இவர் எப்படி சொல்றாரு, நீ வேறு ஒரு மருந்தை நீ யூஸ் பண்ணி அந்த மருந்தை சாப்பிட்டா உன் மௌத்துக்கு நீயே காரணம். எங்கள் நபி அவர்கள் எனக்கு ஒரு வழி சொன்னார்கள், இப்படி வாழுகின்றார்கள், இதை செய் நலன் என்கிறார்கள், தங்கம் உனக்கு கேடு என்கிறார்கள், பட்டு உன் ஆண்மையை குறைக்கும் என்கிறார்கள், அப்படி தங்கத்தால் உன் வளர்ச்சி குறையும் என்கிறார்கள். அப்போது நான் அதை செய்வேன் என்றால் நான் அழிவதற்கு காரணம் இல்லையா? ஒரு மருத்துவரின் மருத்துவ யோசனையை மாற்றி செய்தால் எப்படி அழிவு வருமோ அதே போல் ஆன்மீக மருத்துவர் அண்ணன் பெருமானின் வழியில் நான் மாற்றம் நடக்கிற போது வாழ்க்கையின் அழகிய பகுதியை அது காலாக்கிவிடும், அழித்துவிடும் என்பதை உங்கள் மனதில் பதிவு செய்கிறேன். நான் இல்லாததுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இங்க நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல உங்கள் ஒருவரின் முகத்துல கூட சோர்வு தட்டல. அதை சொன்னாங்க, எவ்வளவு நேரம் பேசணும்னு நீங்க பார்த்து முடிவு செய்யுங்கன்னாங்க. நான் எல்லா மேடையிலையும் சொல்ற ஒரு செய்தி தான், நேரத்தை பார்த்துலாம் பேசுறது இல்லை, உங்க முகத்தை பார்த்து பேசுறது. இதே முகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் நீடிக்கும். நீங்க அங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறது. அதனால அங்க எங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துருவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்க முகம் இன்னைக்கு கலகலப்பா இருக்குது. அல்லாஹ் இந்த முகத்தை இதை விட கலகலப்பாக்கி வைப்பானாக. சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆன்மீக மருத்துவர், என் நலனுக்காக வழி சொன்னவர்கள், என் உயர்வுக்காக வழி சொன்னவர்கள். அவர்கள் மீது அன்பு இருக்கும் என்பதன் அடையாளம் அவங்க சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கொண்டாங்க சஹாபிகள். பெருமானார் பார்க்கிறாங்க, அவர் கையில் தங்க மோதிரம் இருக்கிறது. சொன்னார்கள், ஒரு பெருமானார் சொன்ன வார்த்தை, நெருப்பு கங்கு இங்கே இருப்பது தங்க மோதிரத்தை விட சிறந்தது என்கிறார்கள். அவரை சொல்லிட்டு அந்த மோதிரத்தில் பெருமானாரே கையை வைக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும், நபியே கையை வச்சாங்க. நபியே கலட்டி தூக்கி வீசிட்டாங்க.
நீங்க கேட்கலாம் இல்லையா, அதற்கு அவர் மாப்பிள்ளை தங்க மோதிரம் போட்டுட்டு வந்தா குடும்பத்துக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நீங்க சும்மா இருக்காம போய் கலட்ட போய் தானே மாப்பிள்ளை கையை பிடிங்கிட்டாரு. நாம கலட்டினதுக்கு ஒரு சுண்ணத்து இருக்குது. பெருமானாரே கலட்டினாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் செய்தது நம்ம கொஞ்சம் மாற்றம் செய்தோம். பெருமானார் கலட்டி தூக்கி வீசிட்டாங்க, நம்ம கலட்டி அவர் கையிலேயே கொடுத்துருவோம். நம்ம வீசணும்னா நம்ம பேசுமாம இருக்க முடியாது. பெருமானார் கலட்டி தூக்கி வீசிட்டாங்க மோதிரத்தை. அப்படி வீசிய போது நபி எழுந்திருச்சு போயிட்டாங்க. அந்த தங்க மோதிரம் போட்டிருந்தார் பாருங்க, அவர் முகத்துல சின்ன வாட்டம் கூட வரல, கவலை வரல. பெருமானார் எழுந்திருச்சு போயிட்டாங்க. எழுந்திருச்சு போன போது அங்கே இருந்த ஒரு தோழர் சொன்னார் அவரை பார்த்து, "குல் ஹாத்தமத் குல் ஹாத்தமத் இந்த பேபிஹா குல் ஹாத்தமத் இந்த பேபிஹா." அந்த மோதிரத்தை போய் எடுத்துக்கப்பா, எடுத்து நீ பயன்படுத்துக்கா. அணியதான் கூடாது, ஆண்கள் தங்க அணியக்கூடாது, தங்கம் வாங்கக்கூடாதா, தங்கத்தை சேர்க்க கூடாதா, தங்கத்தை கொண்டு பயன்பெறக்கூடாதா, தங்கத்தை வாங்கி வைத்து பயன்பெறலாம், அதை விற்று காசு எடுக்கலாம், அல்லது பெண்களுக்கு அணிய கொடுக்கலாம், அதை நீ எடுத்துக்கொள் பயன்பெறு என்று சொன்ன போது அந்த பெருமக்கள் உள்ளத்தில் இருந்த அன்பின் வெளிப்பாடு, கட்டுப்படுதலில் எத்தனை பெரிய தகுதி இருந்தது. அப்ப என்ன சொன்னார் அவரு? அவர் சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல ரொம்ப உயிரோட்டமான வார்த்தை. அவர் சொன்னாரா, அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நான் சொல்றேன், வல்லாஹி லா ஆஹுதுஹு அபதா லா ஆஹுதுஹு அபதா பாதா தரஹிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தூக்கி வீசியதற்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியம், இனிமேல் அந்த மோதிரத்தை எப்போதும் நான் எடுக்க மாட்டேன். இப்ப அங்கு கிடக்குது, எடுத்து குடும்பத்துக்காவது பயன்பாடாக்கிக் கொள் என்று சொன்ன போது வல்லாஹி லா ஆஹுதுஹு அபதா, அல்லாஹ்வின் சத்தியம், அல்லாஹ்வின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தூக்கி வீசியதற்கு பின்னால் அந்த தங்க மோதிரம் இனிமே எனக்கு தேவையில்லை. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் அன்பும் ரசூலின் அன்பும் இருக்கும் என்பதற்கு அடையாளம், அவர்கள் விரும்புவதில் என் விருப்பம் வந்துவிடும், அவர்கள் வெறுப்பதில் எனக்கு வெறுப்பு வந்துவிடும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவானா? அதெல்லாம் இல்லாம நான் அல்லாஹ்வை பிரியப்படுறேன், ரசூலை பிரியப்படுறேன்னா அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்குது. அல்லாஹ்வை பிரியப்படுற ரசூலை பிரியப்படுறேன்னா அவங்களுக்கு விருப்பமாக நாம் வாழணும், அவங்க வெறுப்பில் நமக்கு வெறுப்பு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நீ எப்படிப்பட்டவனாக ஆகிவிடு, அல்லாஹ்வுக்காக அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக பிரியப்படணும், அல்லாஹ்வுக்காக வெறுப்பு வரணும். ஒன்னு பிரியப்படுவதில் கூட அது ரப்புக்காக இருக்கட்டும், ஒன்றில் வெறுப்பு வருவது கூட ரப்புக்காக இருக்கட்டும். ரப்பு வெறுப்பானா நீ வெறுத்து விடு, ரப்பு நேசிப்பானா நீ நேசித்து விடு. அந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று சொன்னால் இதுதான் இதனுடைய ரிசல்ட். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுசா நம்ம அர்ப்பணிச்சிட்டோம், அந்த வாழ்க்கைக்கு வந்து விடுகிறோம். அவங்க விரும்புவதை விருப்பமாக்கிக் கொண்டோம், அவங்க வெறுப்பதை வெறுப்பாக்கிக் கொண்டோம். தொழுகையிலே இன்பம், இபாதத்திலே இன்பம், வணக்கத்திலே இன்பம், துஆவிலே இன்பம், குர்ஆன் ஓதுவதிலே இன்பம் நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்படி கிடைத்து விடுமா? அப்படி ஒரு வழிபாடு ஏற்பட்டதா? உமையுத்தல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள். அல்லாஹ் அந்த வெற்றியாளர்களாக நம்மை ஆக்கி வைப்பார். மகத்தான வெற்றி, ஃபௌஸன் அதீமா. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உள்ள இந்த பயான் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை தரணும். அல்லாஹ் என்னை நல்ல நிலையிலேயே வைத்திருக்கிறான், அந்த எண்ணம் தான் நன்றியோடு வாழச் செய்யும். அந்த எண்ணம் தான் மீண்டும் மீண்டும் அவனை நினைக்க தூண்டும். அந்த எண்ணம் தான் அல்லாஹ்வோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்தும். அந்த எண்ணம் தான் நம்மை அவன் மீது பிரியமுடையவர்களாக மாற்றும். அந்த பிரியம்தான் வணக்கத்திலும் துஆவிலும் விக்ரிலும் இன்பத்தை தரும். அந்த இன்பம் தான் எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வைக்கும். அந்த கட்டுப்பாடு தான் நிரந்தரமான வெற்றியை நசீபாக்கி தரும். வெற்றி இல்லாத வாழ்க்கை, நான் கால் வச்ச இடத்துலலாம் வெற்றி பெறணும். நல்லா வச்சுக்கோங்க, நான் தொழில் ஆரம்பிச்சா நான் வெற்றி பெறணும். நீ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சந்தோஷப்படுத்தி வாழு, நீ தொழிலிலும் வெற்றி பெறுவாய். என் மனைவியோடு வெற்றி பெறணும், கிடைக்கும். பிள்ளைகளோடு வெற்றி கிடைக்கும். நீ எந்த ஒரு
துறையில் உன்னை ஆக்கினாலும் துன்யாவாகட்டும் தீனாகட்டும் மறுமையாகட்டும் நீ வெற்றியின் சிகரத்தை அடைவாய். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இங்கே தாய்மார்களுக்காக ஒரு இரு செய்திகளை சொல்லி நான் நிறைவுபடுத்த வேண்டும். சங்கைமிக்க தாய்மார்களே, இங்கே சொன்ன செய்தி எல்லாருக்கும் உள்ள, அதிலும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தை பெருமானார் வைத்திருந்தார். எல்லாத்தை விட கொஞ்சம் கூடுதலா பெண்களை பார்த்தாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி கண்ணியம் கொடுத்தாங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி கண்ணியம். போர்க்களத்துல கூட சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, எதிரிகளின் களத்தில் பெண்கள் குறுக்கே வருவார்கள் என்றால், ஓடி வருவார்கள் என்றால், களமிறங்கி நிற்பார்கள் என்றால், லா தக்துலுன் நிசா, பெண்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள். போர்க்களத்தில் உங்களை தாக்கும் முனைப்பில் பெண்கள் வந்தால் கொன்று விடாதீர்கள். கணவன்மார்கள்ட்ட சொன்னாங்க, உங்கள் மனைவியர்கள் கொஞ்சம் அடம் பிடிப்பார்கள் என்றால், கொஞ்ச நேரங்கள்ல உங்களுக்கு மாத்தமா நடக்கிறாங்க என்றால், உங்கள் மனைவியர்களை அடித்து விடாதீர்கள், மனைவியர்களை அடிக்காதீர்கள். அதற்கு அபூ ஹுரைரா சொல்வார், ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து சந்திச்சு கேட்டாங்க, அபூ ஹுரைரா இன்னி ஸனைது வ கத்தல்து வலதி மின் ஸினா, எனக்கு ஒரு ஃபத்வா வேணும் அபூ ஹுரைரா, மார்க்க தீர்ப்பு. என்ன தீர்ப்புமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், நான் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டேன், அதன் வழியில ஒரு புள்ள பிறந்துச்சு, விபச்சாரம் பண்ண வழியில பிறந்த பிள்ளையையும் நான் கொலை செய்துட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதான்னு கேட்டாங்க அந்த அம்மா. அபூ ஹுரைரா சொன்னார், உனக்கு மன்னிப்பே இல்ல, என் பக்கத்துல நீ நிக்காத, ஓடி போயிடு, அடத்தி பாகுலத்தி, நீ நாசமா போனாய், உன் பிள்ளையையும் நாசமாக்கி விட்டாய், உனக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை என்று விரட்டி விட்டுட்டாங்க அபூ ஹுரைரா. விரட்டி விட்டுட்டு நபிட்ட வர்றாங்க, வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு பெண்ணு வந்தாங்க, இப்படி கேட்டாங்க, இப்படி பதில் சொல்லிட்டேன். பெருமானார் முகம் சிவந்து போச்சு. பெண்கள் மீது தனி கவனம், பெண்கள் உள்ளம் காயப்பட விரும்பியதில்லை, அவங்க மனசு உடைய நபி விரும்பியதில்லை. எங்களுடைய இளைஞர்களுக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு பெண்ணின் மனம் புண்பட்டால் அல்லாஹ்வும் தாங்குவதில்லை, ரசூலும் ஏற்பதில்லை. தாய்மார்கள், நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க மனசு வாடாம நம்ம பார்த்துக்கிடணும். நீங்க கேட்கலாம், நம்ம எவ்வளவு வாட வைக்கிறாங்க திருத்தவங்களை, என்ன பாடலாம் படுத்துறாங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாத்தான் டீல் பண்ணணும், நம்ம கொஞ்சம் பொறுமையாத்தான் போகணுங்கிறாங்க நபிகள் நாயகம். பெண்களில் உள்ளம் வாடவிடாதீர்கள். அபூ ஹுரைராவை பார்த்து நபி முகம் வாடி போனது. என்ன சொன்னாய்? நான் சொல்லிவிட்டேன், நீ நாசமாகி விட்டாய், உன் பிள்ளையையும் நாசமாக்கி விட்டாய், உனக்கு மன்னிப்பு இல்லை என்றார். பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹலக்தயா அபூ ஹுரைரா, வாஹுலக்த அபூ ஹுரைரா, நீ நாசமாகி விட்டாய், அந்த பெண்ணை நாசமாக்கி விட்டாய் அபூ ஹுரைரா, என்ன செய்து விட்டாய்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று யார் சொன்னது? குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன். விபச்சாரம் செய்து கொலை செய்துட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா, நல்லமல் செய்துட்டாங்கன்னா அல்லாஹ் மன்னிக்கிறான் மட்டும் இல்ல, தௌபா செய்த பின்னால அவங்க செய்த தீமையை கூட நன்மையா மாற்றினாங்க. யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்தி ஹஸனாத், தீமையை கூட நன்மையா மாற்றுவான். அவன் கருணை உள்ளவன் இல்லையா? என் தாயை விட தன்னோ பல மடங்கு இரக்கம் உள்ளவன் இல்லையா? என்ன செய்தார் அபூ ஹுரைரா? பதறி போறார் அபூ ஹுரைரா, ஓடி போறார். தெருக்கல்ல வீதியில் அந்த பெண்ணை காட்டுறீங்க, யாரு அந்த பெண்ணு, யாரு அந்த பெண்ணு, யாரு சட்டம் போட்டாங்களா அபூ ஹுரைரா? அந்த மக்கள்லாம் சொன்னாங்களா, ஜுன்னா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா பைத்தியம் முடிச்சிட்டு போல தெரியுதுன்னா, அந்த பெண்ணை காட்டுங்க, அந்த பெண்ணை காட்டுங்க. அபூ ஹுரைரா பைத்தியம் ஆயிட்டாருங்கிறாங்க மக்கள். அப்படி ஓடுகிறார், வீதி வீதியா ஓடுறார். கடைசியா கண்டுபிடிச்சு சொன்னார், எம்மா நீ இருக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ், உன்னை காட்டினா அல்லாஹ்வுக்கு புகழ்மா, நீ எங்க மூத்தா போயிடு நான் பயந்தேன், அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டான், உனக்கு மன்னிப்பு கிடைச்சு போச்சு, உன்னை பத்தி நான் அப்படி சொன்னது தப்பான வார்த்தை, அல்லாஹ் உன்னை மன்னிச்சுட்டான், உனக்கு தௌபா இருக்குது. அந்த அம்மா ராத்திரி பூரா அழுது துடிச்சு முகமெல்லாம் கண்ணீர்லாம் வடிந்து சோர்ந்து போய் ரொம்ப வாடி வதங்கி சாப்பிடாம இருக்கிறாங்க. நீ நல்ல நிலைக்கு வந்துரு. அந்த அம்மா உடனே சொன்னாங்களாம், எனக்கு மன்னிப்பு கிடைக்குதா? என் சொத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன் நான். எவ்வளவு மார்க்கம், எவ்வளவு ஈடுபாடு. தப்பு செய்துட்டோம்னா மன்னிப்பு கேட்கணுங்கிற மனோநிலை பெண்கள்ட்ட இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மன்னிப்பு கிடைச்சிச்சா அந்த இன்பத்தை விட வேற இன்பம் இல்ல, சொத்தெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்ற அளவுக்கு அந்த பக்குவ மார்க்கத்தில் இருந்துச்சு. நம்ம தாய்மார்கிட்ட நான் அதை பிரியப்படுகிறேன். இங்கே பெருமானார் அந்த அம்மா மனசு உடைய விட்டு அபூ ஹுரைராவை கண்டிக்கிறார்கள் இல்லையா? அப்ப பெண்கள் விஷயத்துல மனசு உடைகிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். இன்னொரு செய்தின்னு சொல்லி நான் முடிப்பேன். பெருமானார் சொன்னாங்க, வீட்டுல வாப்பா பிள்ளைங்களுக்காக துவா செய்தால் அல்லாஹ் ஏத்துக்கிறான்,
ஏத்துக்கிறான், தாய் செய்தாலும் ஏத்துக்கிறான். ஆனா அல்லாட்ட போய் சீக்கிரமா போய் கிடைக்கிற துவா, ஒரு தாயுடைய துவா அஸ்ரவு இஜாபா, மிக சீக்கிரமா கிடைக்கும் நன்மக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு துவாவுக்கு அல்லாட்ட அங்கீகாரம் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனா பெண்களுடைய துவாவுக்கு மிக சீக்கிரமான அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ், எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். உங்க துஆவுக்கு கூட ஒரு பெரிய பவர். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركمங்கறான். ஒரு பெண்மணி அன்னை கௌலா பின்த் சாலபா அல்லாஹ்ட்ட போய் ராத்திரி அழுது துஆ செய்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் பதில் சொன்னான். உங்க வார்த்தை அல்லாஹ் காதில் விழுந்தது என்று சொன்னான். உங்க வார்த்தை யார பார்த்து? ஹவுஸ் இப்னு சாமிக்கு அவர் வீட்டுக்காரரு, அவர் அந்த அம்மாவும் ராத்திரி அழுகுது, ஹவுஸும் அழுகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை, நீண்ட பிரச்சனை. இப்ப அதை நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையில விவாகரத்தாகிற மாதிரி லிஹாருடைய மசால் கொஞ்சாரியை பார்த்து அங்கே அழுகிய கல்லாஹரி உண்மைன்னு சொல்றாரு. லிஹாருன்னா உம்மாவுக்கு ஒப்பிடுறது மனைவிய. அப்ப தலாக்கு மாதிரி ஒரு நிலை. ஆனா ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா நேசம் வச்சவங்க. அவர் கூப்பிட்டாரு மனைவியை கூப்பிட்டாரு. அந்த அம்மா தொழுதுட்டு நினைச்சு பதில் சொல்லல. அதுல கோபப்பட்டு சொல்லிட்டாரு. சொல்லிய பின்னால் அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த வார்த்தை தப்பான வார்த்தை இல்லைங்க, தலாக் ஆயிரும் போல தெரியுது. நபிட்ட வந்து கேட்டாங்க. நபி சொல்லிட்டாங்க, இது ஏற்கனவே தலாக்கு தான் யூஸ் பண்ணப்படுது, இதுல மாற்று சட்டங்கிறது அல்லாஹ் தான் தரணும், தலாக் ஆனமா தான் தெரியுதுன்றாங்க. அப்படி சொன்ன உடனே பதறிட்டாங்க. அல்லாட்ட போய் சொல்லுமான்றாங்க. அந்த அம்மா அழுகுது அல்லாட்ட, ரப்பை எங்களை பிரிச்சுடாத, ரப்பை என் கணவனை என்னை சேர்த்து வை, நாங்க ரெண்டு பேரும் பாசமா இருக்கிறோம், ஏதோ இப்படி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு, சில நேரத்தில் விவகாரத்தில் சில வார்த்தை வெளியாகிருந்து, அப்படி வெளியாகி போச்சு. அப்ப அல்லாட்ட போய் அழுது, அந்த அம்மாவும் அழுதுச்சு, அவரும் அழுதார். அந்த அம்மா பேர் கௌலா பின்த் சாலபா, அவர் ஹவுஸ் இப்னு சாமி, ரெண்டு பேரும் அழுதாங்க, ரெண்டு பேரும் கண்ணீர் வடிச்சாங்க, ரெண்டு பேரும் ராத்திரி நின்று தொழுகிறாங்க. அல்லாஹ் சொன்ன வசனம் குர்ஆன்ல சூரத்துல் முஜாதலா அந்த அம்மா பேர்ல இறக்குறான். அது சொன்னி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஷ்தகீ இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவரகுமா. அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, அல்லாஹ்ட்ட வந்து கண்ணீர் வடித்து முறையிட்ட அந்த பெண்ணின் வார்த்தை அல்லாஹ்வின் செவியில் விழுந்தது. நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் அங்கீகாரம். நீங்க கையெழுத்து விட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணியம். எனவே மார்க்கத்தின் எல்லா தளத்திலும் பெண்கள் இருந்தாங்க. பெருமானார் போர்க்களத்தில் பெண்களை பயன்படுத்தினாங்க, மார்க்க ஞானத்தில் பெண்களை பயன்படுத்தினாங்க, சமூக பணிகளில் பயன்படுத்தினாங்க, சமூக அந்தஸ்து கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் குடும்பவியலில் பெண்களுக்கு தனி தகுதியை கொடுத்தாங்க. வணக்க வழிபாடுகளில் மிகச்சிறந்த இடத்தில் உள்ள பெண்களை உருவாக்கி தந்தாங்க. எனவே மார்க்கம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் நீங்கள் தகுதி படைக்கணும். அல்லாஹ் ரசூல் உங்களை பெரிய கண்ணியத்தில் வச்சிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாக்கியமான இந்த மஜ்லிஸின் பரக்கத் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மணமுடிக்க இருக்கிற மணமக்கள் வாழ்வாங்கு வாழச் செய்வானார். இந்த பரக்கத்து அவங்க நல்ல வாழன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்க நமது இலியாஸ் ஹஜ்ரத் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களின் இந்த உயர்ந்த சேவையும் பரந்த எண்ணமும் இன்னும் விரிவடைந்து இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக.